கனேடிய குடியுரிமை பெறுவது இனி பலருக்கு எளிதாகலாம். புதிய சட்டம் விரைவில். லிபரல் அரசாங்கம் புதிய சட்டமூலத்தை முன்மொழிந்துள்ளது. நேற்று வியாழக்கிழமை குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் லீனா மெட்லிஜ் டியாப் பில் C3ஐ அறிமுகப்படுத்தினார். இந்த சட்டமூலம் குடியுரிமை சட்டத்தை திருத்தி வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமையை முதல் தலைமுறை வரம்பு தாண்டி நீடிக்கும். இது முதல் தலைமுறை வரம்பு காரணமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவர்களுக்கு தானாகவே சிட்டிசன்ஷிப்பை வழங்கும். 2023 ஒன்ராரியோ உயர்நீதிமன்றம் இந்த சட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று அறிவித்தது. ஆனால் இந்த அறிவிப்பு நவம்பர் 20, 2025 வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பில் C3 கெனேடியன் பெற்றோருக்கு கனடாவுடன் கணிசமான இணைப்பு இருந்தால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அப்பால் வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமை பெறுவதற்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கையும் முன்மொழிகிறது. அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன் அல்லது தத்தெடுப்பிற்கு முன் பெற்றோர்கள் கனடாவில் குறைந்தது 1095 நாட்கள், அதாவது 3 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். இந்த பில் C3 ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் மற்றும் செனட்டில் நிறைவேற்றப்பட்டு ராயல் அசென்ட் பெற்ற பின்னரே இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.